12 மணிக்குள்ள ஒரு சில போலே தொடர்வேன் அன்பு தீர்மானம் பார்க்க வேண்டும் பெண்மீண்டா சொல்லுமா ரோஜா பூ கொல்லுமா தேவையில்லை உன் அனுமதியே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்து ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நாளில் போட்டு வீடியோ கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ப்ரோ வெர்ஷன் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான Wɪᴛਘ Sᴏᴄɪᴜ ரெண்டு நான் வந்து பாஸ்வேர்டு வந்திருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து வீடியோ வந்து சைடில் ஷோ பண்ணுறேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கூட தான் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த Wɪᴛਘ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் ஆப்ஷன் நீங்கள் அலைட் மோஷனில் ஒன் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆகி நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஆப் கீழே ப்ளஸ் ஆகி பார்த்தாலும் ப்ராஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ண ரெண்டு Wɪᴛղ ஒரு Sᴏᴄɪᴜ ரெண்டும் இம்போர்ட் ஆகிட்ருக்கும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு Sᴏᴄɪᴜ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 Sᴏᴄɪᴜ வந்திருப்பேன். நான் வந்து எக்ஸாம்பிள் வந்துருப்பேன். இதுக்கான இமேஜ் வந்து ஷோ ஆகுது. அதான் நான் மேலே வந்து F1 F2 5 எஃபெக்ட்டுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு ஒரு காரணத்தை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பேக் வந்துங்க. Wɪᴛղ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கான ஆடியோ லேயர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகலாம். அது ஆடியோ லிங்க் டிஸ்பிளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணிட்டு ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து ஷோ ஆகும். நீங்கள் ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் ஆட் பண்ண ஆடியோ வந்து லாஸ்ட் ஒரு செட்டாக எதாவது செக் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆடியோ லேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஆடியோ வந்து கட் ஆகிடும். ஸ்டார்டில் வந்துட்டு கரெக்டாக ஆடியோ லேயருக்கு மேலே ஒரு இமேஜ் லேயர் இருக்கும். இந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் இந்த 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் எந்த இமேஜ் செலக்ட் பண்ணுவீங்களோ அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்போசர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் லேயர் போய் 3 டாட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி இந்த சைட்டில் இந்த 3 பார் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இங்கே எப்படி இந்த இமேஜில் வந்து கரெக்டாக இந்த லிரிக் கீழே வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த லிரிக் கீழே இந்த இமேஜ் வர மாதிரி நீங்கள் வந்து இந்த லேயர் வந்து எடுத்து வந்து வச்சுங்க. நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணனா கரெக்டாக இந்த Wɪᴛղ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டாக ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே மாதிரி கரெக்டாக நான் கீழே செட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து லிரிக் கீழே வந்து இந்த இமேஜ் வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ண வந்துட்டா கரெக்டாக 9:1 நான் வந்து கண்டினியூஸாக வந்து லாஸ்ட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இல்லை நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். இல்லை எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஒரு Wɪᴛղ வச்சுங்க. Wɪᴛղ வச்சு ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணுங்கள். மீடியா போங்க. மீடியா போய்ட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆகி கொடுத்துங்க. ப்ளஸ் ஆகி கொடுத்துட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்போசர்னு வரும். கிளிக் பண்ண போது ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் Wɪᴛղ போய்டும். Wɪᴛղ ஒன்று நீங்கள் கரெக்டாக ஃபில் தேர்ட் கிளிக் பண்ணும்போது கட் ஆகிடும். கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த பீட்டுக்குள்ளே கரெக்டாக இமேஜ் வந்து ஆட் பண்ணி அவங்க கீழே ஷோ பண்ணுறவாங்க. கரெக்டாக நீங்கள் எப்படி நான் பீட்டுக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணேன். நீங்கள் அதே மாதிரி லாஸ்ட் ஒரு இமேஜ் வந்து இந்த பீட்டுக்குள்ளே கரெக்டாக ஆட் பண்ணிங்க. நான் இந்த இமேஜை வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் லாஸ்ட் ஒரு இமேஜ்லாம் கரெக்டாக இந்த பீட்டுக்குள்ளே ஆட் பண்ணணும். இதில் Sᴏᴄɪᴜ ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணது பார்க்கலாம். பேக் வந்துங்க. Sᴏᴄɪᴜ ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட்டு. இப்போ ஃபஸ்ட் எஃபெக்ட்டில் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. பேக் வாங்க. Wɪᴛղ ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் டபுள் Wɪᴛղ இருக்கும். இங்கே பாருங்கள் கரெக்டாக E-1 இருக்கும். அதுதான் எஃபெக்ட் 1 அர்த்தம். கரெக்டாக இப்போ இந்த 9:0 இருக்கிற ஃபஸ்ட் லேயருக்கு வந்து எஃபெக்ட் 1 லேயர் வந்து ஆட் பண்ணோம். எஃபெக்ட் ஃபஸ்ட் லேயர் வந்து காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணோம். கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ணுவேன் E-2,3 மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் இங்கே வந்து செகண்ட் எஃபெக்ட் 9:22 வந்து செகண்ட் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு 10:13 வந்து தேர்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக லாஸ்ட் வரையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20:02 வரையும் கரெக்டாக செகண்டு தேர்டுன்னு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணே வரணும். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க. பேக் வந்துங்க. Sᴏᴄɪᴜ பண்ணிங்க. ஒன்று இது செகண்ட் எஃபெக்டாக இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் எஃபெக்ட் உங்கள் எஃபெக்ட் 2 மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இங்கே பாருங்கள் எஃபெக்ட் 2 இருக்குது. கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் வந்து 3 டாட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. பேக் வாங்க. Wɪᴛղ பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
ஸ்க்ரோல் பண்ணுங்க கரெக்டாக இங்கே இங்கே பாருங்கள் வந்து எஃபெக்ட் 2,3 இப்போ இங்கே வந்து செகண்ட் எஃபெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, 3 டாட் செலக்ட் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணோம், அதனால் இந்த லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து செகண்ட் எஃபெக்ட், இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, 3 டாட் செலக்ட் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரி தான் கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எஃபெக்ட் லேயர், நெக்ஸ்ட்டு செகண்ட் எஃபெக்ட் லேயர். கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து கரெக்டாக செகண்ட் எஃபெக்ட் லேயர் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எம்டி எஃபெக்ட் லேயரில் தேர்ட் எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிங்க. பேக் வந்துங்க, ஷேக் அவுட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டு தேர்டு 2 ஆட் பண்ணிச்சு. ஃபோர்த் எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, 3 டாட் செலக்ட் இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. பேக் வாங்க, Wɪᴛਘ ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20:27 வந்து எஃபெக்ட் 4ன்னு போட்டிருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 இமேஜ், கரெக்டாக இந்த 3 இமேஜுக்கு நீங்கள் வந்து ஃபோர்த் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். 23:6 24:24. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 5, கரெக்டாக இங்கே வந்து எஃபெக்ட் 5 வந்து இங்கே ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3 இந்த 2 லேயருக்கு வந்து எஃபெக்ட் 4, கரெக்டாக எஃபெக்ட் 4 வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக நான் கீழே மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எஃபெக்ட்டில் ஆட் பண்ணிங்க. ஃபுல் எஃபெக்ட்டில் ஆட் பண்ணால் பேக் வந்துங்க, ஷேக் அவுட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக இந்த குரூப்பு கீழே 2 லேயருக்கு வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி அந்த ப்ளஸ் ஆகிங்க கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி காப்பி 2 லேயர்னு ஊற்றுங்க. கட் பண்ணிட்டு பேக் வாங்க, Wɪᴛਘ ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் லேயர் ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த 2 லேயர் வந்து செட் ஆகிடும். செட் ஆகிடும் இங்கே மேலே செட்டிங்ஸ் பதிலாக ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ செலக்ட் செக் பண்ணி எக்ஸ்போர்ட் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும், சேவ் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக கேலரி சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.